புரட்டாசி பிறக்க போகுது. இனி 1 மாதத்துக்கு நான்வெஜ்ஜை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்கவே முடியாது இல்லையா? ஸோ அதனால் லாஸ்ட்டு சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் வீட்டில் செஞ்சுருந்தேன். சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா தம் பிரியாணியாக செஞ்சுருந்தேன். ஸோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் குக்கரில் அப்படியே பாயில் பண்ணாமல் தம் பிரியாணியாக செஞ்சீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். எப்படி சீக்கிரமாக குயிக்காக சூப்பராக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே ஆப்டாக இருக்கிறது சீரக சம்பா ரைஸ் தான். அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். பழைய அரிசியாக கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கும்போது 3/4 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் அரிசி ஊற வைக்கக்கூடாது. பிரியாணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த அரிசியை வந்து தண்ணியில் போடணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி வேக வைக்கிறதுக்கு தனியாக வந்துட்டு நான் தண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, புதினா, அப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் குக்கர்லேயே தம் வைக்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ குக்கர்லேயே வந்து நம்ம எப்பயும் போல் தாளிச்சிக்கலாம். அதாவது எண்ணெய், நெய் எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறமா 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக வந்துட்டு ஜாதி பத்திரி, ஒரு அன்னாசி பூ, அடுத்ததாக 3 ஏலக்காய், கொஞ்சமாக வந்துட்டு அந்த கல்பாசி, கொஞ்சமாக பிரியாணி இலை, 4 பேர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மைல்டாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே. ஏன்னா பிரியாணி மசாலா வேறு நம்ம தனியாக சேர்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே ஃப்ளேவர்ஸ்க்காக தான். ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு நெய், எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அதில் வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா கிராம்பு இதெல்லாமே நல்லா வெடிக்கும். நல்லா வெடிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீலவாக்கில் இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் கலரும் நல்லாயிருக்கும். அரிசியை களைஞ்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தண்ணி சூடாகிட்டு இருக்கும். ஸோ 3/4 பாகம் வெங்காயம் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினாவும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்ல பிரியாணியோட வாசனை வந்து எடுத்து கொடுக்கும் இந்த டைமில் மல்லியை புதினாவை ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடுத்ததான் நான் சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி புதினாவோட ஃப்ளேவரு, இந்த வெங்காயம் இவ்வளோ முருகலாக வதங்கினது, இது எல்லாம் தான் வந்துட்டு பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் பிரியாணி பண்ணுறது ரொம்ப பக்குவமாக பண்ணணும். எந்த இடத்துல அடுப்பு ஃப்ளேமை அதிகமாக வைக்கணும், எந்த இடத்துல கம்மி பண்ணணுமோ கம்மி பண்ணிக்கிறணும். ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஊறியிருக்க அரிசியை வந்து எடுத்து அதில் போட்டுருங்க. கொஞ்சமாக, அதாவது ரொம்ப எல்லா உப்பு போடக்கூடாது, அரை உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு கொதி மட்டும் வரணும் இந்த அரிசி. ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறமா எடுத்து அதை வடிகட்டி வச்சிடணும். இப்போ இந்த சைடு நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் தயிர் சேர்த்திக்கிறேன். இப்போ இது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தயிர் சேர்த்திக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு பிரியாணி மசாலா, சிக்கனு இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை வந்து இப்போ வந்து நான் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 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 2 மினிட்ஸுக்கு மட்டும் நான் அப்படியே நல்லா வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன். இப்போது அரிசி வந்து இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா, இதை வந்துட்டு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி மசாலா வந்துட்டு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா பொடி. ஸோ இதுவும் லைட்டாக ஃப்ளேவருக்காக நான் சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். நான் 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவு தான் நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ மீத அளவுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக இந்த டைமில் பார்த்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம வந்து அரிசி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்துட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தம் போடுற அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பாயில் ஆகிருக்குது அரிசி. ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் சாதம். ஸோ வந்து அதனால தான் பழைய அரிசியாக வாங்கிக்கிறணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மேலே மல்லி புதினா தூவிட்டு நெய் சேர்த்துட்டு தம் போடணும். தம் போடுறதுக்கு இந்த மாதிரி தோசைக்கல்லை கீழே வச்சுக்கோங்க, குக்கரை மேலே வச்சுக்கோங்க, மேலே ஒரு பிளேட் வைங்க. வடித்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே ஹீட்டாக தான் இருக்கும். அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸு, சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸு, உங்களோட அரிசியை பொறுத்தது. பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1/4 மணி நேரம் கூட வைக்கலாம் சிம்மில். ஸோ நான் வந்து மொத்தத்துக்கே 10 நிமிஷம் தான் வச்சு எடுத்துருக்கிறேன்.
ஸோ இப்போது தம்மெல்லாம் இறங்குனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ பிரியாணி உடைக்கணும். பிரியாணி உடைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு அடியிலேருந்து விட்டு மேலே எடுக்கணும். ஸோ குலையாமல் இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு பிரியாணி வந்து தம் போட்டுட்டு எடுக்கணும். ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்ச மாதிரியே வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக வந்துட்டு ரைத்தா, சிக்கன், முட்டை இதெல்லாமே வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தம் போடும்போது உங்களுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். புரட்டாசி மாதத்தில் எத்தனை பேர் வந்து விரதம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காளான் எது வேணாலும் இந்த மாதிரி இதில் நீங்கள் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.